இதுக்கு மேல நானும் ஒதுங்கி இருக்கிறது கம்பெனிக்கு நல்லா இருக்காதுன்னு தோணுது அத்தை. இப்ப நீ பேசுறது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா வேணும்? நீ எப்போ மாறுவ, எப்போ கம்பெனி பொறுப்பெல்லாம் பார்த்துப்பேன்னு நான் நினைக்காத நாளே இல்லை. இந்த நஷ்டத்துல போன கம்பெனியை திரும்ப சரி பண்ணணும்னா உன்னால மட்டும்தான் வேணும் முடியும். அதுக்கு தான் சில ஐடியாஸ் வச்சிருக்கேன் அத்தை. இதெல்லாம் செஞ்சா கண்டிப்பா நாம இழந்த இடத்த திரும்பவும் அடையலாம் அத்தை. நீங்க என்ன சொல்றீங்க? இது சாத்தியமா வேணும்? சில இன்வெஸ்டர்ஸ் ஹெல்ப் கிடைச்சா கண்டிப்பா பண்ணிடலாம் அத்தை. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அப்படின்னா நான் அது சம்பந்தப்பட்டவங்க கிட்ட பேசுறேன். நீ சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம். சரிங்க அத்தை. பாத்தியா பவி, வேணும் செம்ம டேலண்ட்னு நான் அன்னைக்கு சொன்னேன்ல, நிரூபிச்சிட்டான் பாரு. அப்ப எனக்கும் இதெல்லாம் சொல்லி கொடுங்க. உனக்கா? ஆமா, நானும் உங்கள மாதிரி பிசினஸ் கத்துக்கிட்டா உங்க கூட ஹெல்ப்பா இருந்து எல்லாத்தையும் பார்த்துப்பல. ஓ, மேடத்துக்கு அந்த ஆசை வேற இருக்கா? ஆமா மாமா, நானும் நல்லா படிச்சு பாட்டி மாதிரி பெரிய பிசினஸ் மேன் ஆகணும். நீங்க பிசினஸ் மேன் ஆக முடியாது, பிசினஸ் உமன் தான் ஆக முடியும். சரி, ஆயிடுறேன். அப்புறம் என்னத்த, கம்பெனியை பார்த்துக்க அடுத்த ஜெனரேஷன் ரெடி ஆயிருச்சு. இனிமே ஒரு பிரச்சனையும் இல்ல. இனி 100 வருஷத்துக்கு தேவி மசாலா பேரு நிலைச்சு நிக்கும். நான் இவ்வளவு நாள் ஆசைப்பட்டது இதுதான் வேணும். நீ சொன்னதெல்லாம் நடந்துருச்சுன்னா இந்த உலகத்திலேயே சந்தோஷமான ஒருத்தி நானாத்தான் இருப்பேன். கண்டிப்பா நடக்கும் அத்தை. நாங்க எல்லாம் சேர்ந்து அதை நடத்தி காட்டுறோம். என்ன பவி, நடத்தி காட்டிடலாமா? கண்டிப்பா. என்ன ரெண்டு பேரும் உலகமே இடிஞ்சு போன மாதிரி நின்றுட்டு இருக்கீங்க? இன்னும் அது ஒண்ணு தாங்க நடக்கணும். அதை தவிர இந்த வீட்ல வேற எல்லாமே நடக்குது. என்ன ஆச்சுன்னு முதல்ல தெளிவா சொல்லு. சரி, நீ ஒன்றும் சொல்ல வேணா. ஜோதிமா, நீ சொல்லு. வேணு மாமா இருக்கார்ல, அவர் கம்பெனி டெவலப் பண்ணி அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறத பத்தி அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காரு. அது தெரிஞ்சதுல இருந்துதான் நானும் அண்ணியும் இப்படி இருக்கும். பரவாயில்லையே, வேணு இவ்வளவு நாள் வெட்டியா இருந்தான், இப்ப இந்த அளவுக்கு பொறுப்பு வந்துருச்சு அவனுக்கு. ஏங்க நீங்க வேற ஏங்க கடுப்ப கிளப்புறீங்க? இந்த ஒண்ணு இல்லாத கம்பெனி வித்துட்டு காசை வாங்கிட்டு போலான்னு பார்த்தா இவன் தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இது போதாதுன்னு அந்த குட்டி பிசாசு வேற எனக்கும் பிசினஸ கத்து கொடுங்கன்னு சொல்லிட்டு நிக்குது. போற போக்கு பார்த்தா அதுதான் இந்த வீட்டுக்கு வாரிசா வந்து நிக்கும் போல. ஆமா அண்ணா, ஏற்கனவே செக் விஷயத்துல அம்மா என்னமோ அவதான் இந்த வீட்டோட வாரிசுங்கிற மாதிரி பேசினாங்க. இப்ப இது வேற. சரி விடுங்க. அப்படி கேட்டா பவித்ரா இந்த வீட்டு வாரிசு ஆயிடுவாளா? சும்மா எல்லாத்துக்கும் பயந்துகிட்டு போங்க. போய் வேலை இருந்தா போய் பாருங்க. இவரு வேற சீரியஸ்னஸ் புரியாம பேசிக்கிட்டு நம்ம பிள்ளைங்க எல்லாரையும் தாண்டி அவ இந்த வீட்டுக்கு வாரிசு ஆயிட்டா அவ்வளவுதான்.